பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயல்பட்டினத்தோட ஃபேமஸான ஒரு ஃபுட்டு தான் வந்து இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெடி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி ஆப்பமும் ஆட்டுக்கறி குழம்பும் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து காயல்பட்டினத்துலேருந்து மேக்ஸிமம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து அவங்க வந்து செய்வாங்க. இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் சொல்கிறது தான், அனிஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழி அப்பம் பண்ணுறதுக்கு வந்து மாவை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், கலருக்காக தான் சேர்க்குறோம். இது கூடவே வந்து 2 முட்டையை வந்து உடச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை இருந்தது அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால வந்து நான் பிராய்லர் முட்டையை எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு சர்க்கரை எல்லாமே கலர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது கூட வந்து தேங்காய் பால் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து தேங்காய் பால் வந்து அளவுலாம் கிடையாது. நம்ம எடுத்திருக்க மாவு எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு வந்து கூடவோ குறைச்சோ பார்த்து சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து இருக்கணும். அதனால் வந்து நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக பார்த்து எடுத்துக்கோங்க. பால்னு சொல்லும் பார்த்திங்களா, அந்த பாலை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கவே கூடாது. நல்லா வந்து பீட் பண்ணிடுங்க. கட்டிகள் இருந்தால் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கிடைக்காது. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. கோழி ஆப்பத்துக்கு வந்து மாவு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து ஆப்பம் எப்படி ஊற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தோசைக்கல் மாதிரி வந்து பிளாட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து கேர்வாக இருக்கணும். அது மாதிரி வளைவாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய், அப்படி இல்லாட்டி எண்ணெய் இல்லை பட்டர் எது கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு 2 குழிக்கரண்டி அளவுக்கு வந்து மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஆப்பத்துக்கெலாம் சுற்றி விடுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி வந்து சுற்றி விடணும். ரொம்ப வந்து நடுவில் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. அதாவது கனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கக்கூடாது. எல்லா சைடும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி சுற்றி விட்டுக்குங்க. சுற்றி விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் சிம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து சுற்றி வந்து உங்களுக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து திருப்பிலாம் போடக்கூடாது. எடுத்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். திருப்பி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பாத்திரம் வந்து நான்ஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் பர்ஃபெக்டாக கிடச்சிரும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக்கே எடுத்துக்கோங்க. இந்த கோழி ஆப்பத்தோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையும் தேங்காய் பாலும் தான். அதனால் இந்த ரெண்டையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக வந்து சேர்த்துருங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே போல் வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டா மன நிறைவும் இருக்கும். இப்போ சூப்பராக வந்து கோழி ஆப்பம் செஞ்சாச்சு. இதுக்கு கறி குழம்பு வந்து இதுக்கு மேட்சாக எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அந்த மசாலா வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு, இதில் ஒரு 20 பல் அளவுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இது கூட வந்து நல்லா 2 சில்லு அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காயும் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. இந்த கறி குழம்புக்கு இந்த மசாலா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால் சிம்மிலே வச்சுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுருங்க. நம்ம ஆறினதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைக்கும் போது வந்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வைக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, இது இருக்கட்டும். இப்போ நம்ம கறி குழம்பு பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தோடு வந்து பெரிய வெங்காயம் சேர்த்தா இதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து சிம்மிலே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இல்லாட்டி அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதே சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கி வரும் அப்படின்றதுக்காக தான் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கோரியாண்டர் பவுடர் இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். இதை வந்து மசாலா வந்து சிம்லே வச்சுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கணும்.
இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் 1/2 கிலோ மட்டன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எலும்பும் கறியுமா இருக்கிற மட்டன் தான் வந்து எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மட்டனை வந்து சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு வந்து இந்த மட்டனுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து நல்லா இந்த எண்ணெயிலே வந்து பிரட்டி விடுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 நிமிஷமாவது இந்த மட்டன் வந்து இந்த மசாலா கூட வந்து பிரட்டி விடணும். அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மட்டனை வந்து எண்ணெயிலே அந்த மசாலாவிலே வந்து நல்லா பிரட்டி விடணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மட்டன் குழம்பு தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியில் வந்து கொஞ்சமாக வந்து மல்லி இலை தூவிக்கலாம். தூவி விட்டுட்டு அதையும் வந்து ஒரு தடவை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. மறக்காமல் வந்து உப்பு காரம்லாம் வந்து செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா குக்கரில் மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மட்டன் எப்படி வேகும்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு சூப்பராக வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம செஞ்சுருக்க கோழி ஆப்பத்துக்கும் இந்த மட்டன் குழம்புக்கும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஸ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.